அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்வீட் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி வீட்டிலேயே நம்ம ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணலான்னு ஹல்வா பூரி தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு பாதாம், முந்திரி நல்லா வாஷ் பண்ணி தோலில் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 கப் அளவு சர்க்கரை வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு அரைக்கிறதுக்காக மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாதாம் முந்திரியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். ஒரு பேன் வச்சு அதில் வந்து நிறையா தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. கூடயே கொஞ்சம் டால்டா, அதுக்கப்புறம் வந்து 2 பட்டை, அதுக்கப்புறம் வந்து இலாய்ச்சி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரி பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு வந்து பாதாம் முந்திரி நிறைய வேணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் ஹல்வாது சூப்பராக இருக்கும். நல்லா கைவிடாத அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுலேருந்தே தண்ணி விடும். அந்த ஹல்வா வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் vlogல பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாய்.